بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இன்றைய அமர்வு புதியதொரு அத்தியாயத்தின் கீழ் நாங்கள் படிக்கப் போகின்றோம். சென்ற ஒரு மாத காலமாக அல்ல அதைவிட அதிகமாக கிதாபுல் ஜும்மா என்ற அத்தியாயத்திலே பலதரப்பட்ட பாட தலைப்பிலே நாங்கள் படித்திருக்கின்றோம். இன்று நாங்கள் படிக்கப் போவது கிதாப் அல் ஈதைன், இரு பெருநாட்கள் என்ற அத்தியாயத்தின் கீழ் பல செய்திகளை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பல செய்திகளை சொல்வதற்கு முன்னால் இன்றைய பாட தலைப்பாக மா ஹுக்முல் அய்யாதுல் மஷ்ரூஆ ஃபில் இஸ்லாம் அல்லது மஸ்அலத்துன் அனில் அய்யாத் அல் மஷ்ரூஆ ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே மார்க்கமாக்கப்பட்ட பெருநாட்கள், அது தவிர்ந்த மற்றைய சந்தர்ப்பங்களிலே மற்றைய விடயங்களிலே பெருநாள் இஹ்திஃபால் கொண்டாடுவதுடைய சட்டம் என்ன என்கிறது சம்பந்தமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சில உலமாக்கள் பெருநாளை 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். சியாம் ரமலானுடைய நோன்பு முடிந்ததும் ஷவ்வால் புரை கண்டதும் ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாளையும், அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா மாதம் 10வது நாள் யௌமுத்தாசி 9வது நாள் பூர்த்தி செய்து 10வது தினத்திலே ஈதுல் அல்ஹா தியாக ஹஜ்ஜி பெருநாள் தினத்தையும், அல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமையும் ஈதுல் உஸ்பு வாராந்த பெருநாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் இங்கே பேசப்போவது அல் ஈதைனி, இரு பெருநாட்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈத்ன்னு சொன்னால் பெருநாள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஈத் என்னும் சொல் இதற்கு திரும்ப வரக்கூடியது என்று பொருள். ஈத்ன்னு சொன்னால் திரும்ப திரும்ப வருடம் வரக்கூடிய ஒன்றுக்குத்தான் ஈத்ன்னு சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் வசந்தமும் மகிழ்ச்சியும் திரும்ப திரும்ப வர வேண்டும் என்ற பொருளில் இப்பெயர் வரலாயிற்று. மகிழ்ச்சியை கொண்டாடும் முகமாக இஸ்லாத்தின் இரு பெருநாட்கள் உண்டு. ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்னும் நோன்பு பெருநாள். இஸ்லாமிய மாதங்களில் ஷவ்வால் மாதம் 1ஆம் நாள் இப்பெருநாள் கொண்டாடப்படுகிறது. அதற்கு முந்தைய மாதமான ரமலான் மாதம் முழுக்க உண்ணா நோன்பு இருந்து அடுத்த மாதத்தின் முதல் நாள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த பெருநாள் அமைந்துள்ளது. ஈதுல் அல்ஹா என்னும் ஹஜ்ஜு பெருநாள் துல்ஹஜ் மாதம் 10வது நாள் இந்த பெருநாள் கொண்டாடப்படுகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவனுக்காக பலியிட முன்வந்த தியாகத்தை நினைவுகூறும் வகையில் ஹஜ் மாதத்தில் இப்பெருநாள் கடைப்பிடிக்கப்படுகிறது. இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலத்தில் பெருநாட்களை வீண் விளையாட்டுகளில் மக்கள் கழித்து வந்தனர். அந்த மரபுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெருநாட்களில் சிறப்பு தொழுகை தொழுவதும், ஏழைகளுக்கு தர்மம் செய்வது, குர்பானி கொடுப்பது என பயனுள்ள வகையில் பெருநாட்களை கொண்டாடுகின்ற மரபை இஸ்லாம் கொண்டு வந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாள் தொழுகை பாங்கு இகாமத்தில்லை. மாதவிடாய் பெண்கள், சிறுவர்கள் அனைவரும் தொழும் திடலுக்கு அழைத்து வர வேண்டும். பெருநாள் தொழுகை தொழுத பின்பே உரை நிகழ்த்த வேண்டும். இப்படி பலதரப்பட்ட பல தலைப்புகளில் நாம் பேச இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரு பெருநாள் தினங்கள் தவிர்த்த மற்றைய விழாக்கள், அதாவது உதாரணமாக கஸ்வத் பத்ர் போர்க்களத்திலே 300 சஹாபாக்கள்
1000 எதிரிகளை வென்ற வரலாறு இருக்கிறது, குர்ஆன் உறுதிப்படுத்திய வரலாறு. அதற்காக அதை நினைவு கூர்ந்து நாம் விழா எடுப்பது, அதல்லாத வேறு போர்க்களங்களை நினைவு கூர்ந்து விழா எடுப்பது, வெற்றிகளை கொண்டாடும் முகமாக விழா எடுப்பது, இப்படிப்பட்ட விடயங்களை செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா கேட்டால் அது மார்க்கத்திலே ஒரு வழிமுறையாக கொண்டு வரப்படவில்லை என்ற செய்தியோடு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே நாங்கள் வேறு பல விடயங்களை பற்றி பேசுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.